ரெண்டு பொய்ய, ரெண்டு பேருக்கும் ஃப்ராடு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா இதுல எவ்வளவு நியாயம் இருக்கோ அவ்வளவு அநியாயம், இதுல எவ்வளவு அநியாயம் இருக்கோ அவ்வளவு நியாயம். இதை புரிஞ்சுக்கிறதா பூரணமாக உலகத்தை புரிந்து கொள்வது. நான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் கரெக்ட், இது மட்டும்தான் கரெக்ட்ங்கிற மாதிரி அதான் சொல்ல ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டம். மகாவீர் எவ்வளவு பெரிய பிலாசபர். மகாவீருடைய ரைட்டிங்ஸ் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா ஒரு பிரமிக்கத்தக்க வார்த்தை எல்லாத்தையும், ஒருவேளை இப்படி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை இப்படி இருக்கும், அப்படித்தான் எழுத மாட்டேன், இப்படித்தான் அவனோட எழுத மாட்டார். என்ன சொல்றார்? ஒருவேளை அது அப்படி இருக்கும் என்று நினைப்பதற்கு நிறைய இடம் இருக்கிறது. ஏன் கூட பெரிய பெரிய மனுஷன் மகாவீர் இது மட்டுமே சரின்னு பேசக்கூடாதா? பேசியிருந்தா பெரிய மனுஷன் கிடையாது. நம்ம ஒவ்வொரு அளவுதான் சில விஷயத்த சொல்ல முடியுமே ஒழிய அங்கிருந்து மாறி இருக்கிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு. இதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆட்சியம். டிவியில நம்ம ராமானந்த் ஒன்று சொல்றாரு, நடுவில் அவர் மழை வானிலை அவர் மாற்றி சொல்லும்போது எல்லாம் பாவமா இருக்கும். இந்த மழை இன்னைக்கு பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு, பெய்தால பெய்ய பெய்யாமல் வாய்ப்பு இருக்கிறது, அது காத்திருக்கலாம், பார்க்க அஞ்சாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறார். இதுக்கு தொடர்ந்து சாப்பிட சம்பளம் என்ன இதை யார் வேணாலும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச நபரம் தான் கண்டிப்பாக மழை பெய்யும். உங்கள் ஒவ்வொருவர் முடிவையும் மாற்றி அளிக்கக்கூடிய வலிமை பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு. Every individual is nothing. Every individual is nothing before that total power. ஏன்னா எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது, எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. எல்லாம் சரி அப்படின்னு பேசினா அது கொஞ்சம் மூலவளர்ச்சி இல்லையோன்னு நினைக்கிறதுக்கு இடம் இருக்கோன்னு எனக்கு தோன்ற மாதிரி தோணும். நான் அப்படியே சொன்ன என்ன நீங்க பயன் பண்ணுவீங்க, நினைக்கிறதுக்கு இடம் இருக்கோன்னு தோணும். சொல்ல முடியாது. இதுவே கடவுள் இவை மட்டுமே கடவுளா இருந்ததுக்கு கடவுள் அனுதாரத்துக்கு கடவுள் அந்த பார்க்கறதுக்கு வழி இருக்கு. இவ்வளவுதான் உண்மையை ஒழிய இது மட்டுமே கடவுள் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சா எங்கேயோ மெச்சூரிட்டி லாக்கிங். கம்பல் எவ்வளவு பெரிய மெச்சூர்டு சோல், ஒரு மிக வளர்ந்த ஒரு ஆன்மா. இலக்கி ஒரு வைணவ இலக்கியம் சொல்லுகிற பரத்துவம் பேசுகிற ஒரு இலக்கியம் சொல்ற ஒரு இலக்கியத்துல ஒன்றே எண்ணில் ஒன்றேயா, பல எண்ணுரைக்கில் பலரேயா. நீங்க ஒண்ணு சொன்னா ஒன்று பாட்டு, பலன்னு சொன்னா பல, ஒண்ணுன்னா ஒண்ணு, பலன்னு சொன்னா பல. இவ்வளவு தெரிஞ்சுக்கணும் நம்ம சொல்ல. ஏன்னா ஒன்றை பலமாக நினைப்பதற்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. ஒரு வாரம் முன்னாடி வந்திருக்கேன், பேசும்போது சொன்னேன். இப்போ ஒன்று பலமாக வெளிப்படுவதுதான் உலகத்தோட பெரிய அழகு. தெரியல போதுமான சம்பளம் தேடி படித்திருக்க முடியாதது இங்க வந்திருக்கீங்க. இப்போ ஒரு உண்மை நம்ம மனம் திறந்து பேசணும். இட்லி மாவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இட்லி மாவு வச்சு என்ன பண்ணலாம்? இட்லியை தவிர என்ன வேணாலும் பண்ணலாம். இட்லி இருக்கா அவசியம் இட்லியா, மிச்சம் இருக்கா இட்லியை ஊற்றி உப்புமா வச்சுக்கலாம். இட்லி மாவாவே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோமா, தோசை ஆனியன் போட்டா ஆனியன் ரோஸ்ட் ஆகும், மசாலா போட்டா மசாலா ரோஸ்ட் ஆகும், என்ன வேணாலும் சாப்பிடலாம். மாவு குளிச்சு வச்சா ஒன்று சொல்லப்படுவானா, பச்சை வச்சு ஒரு குழி இருக்கு, அதை ஊற்றி விட்டா குழி பண்ணி ஆரம்பிச்சு குறைஞ்சு வச்சு அதை திங்கிறது ஒரு ஈனாமான கேட்டேன். அதே மாவு தான் குளிச்சு போறாங்க ஊற்றி விட்டா அது சாப்பிட்டு போறாங்க இருக்கேன். எவ்வளவு சொல்லும்போது ஒன்றும் சொல்லவே இல்லை. ஊத்தப்பம் சொன்ன ஊத்தப்பமா இல்லை, ஊத்த தெரியாம சரியான அது ஊத்தப்பம் ஒரே மாவு. நான் என்ன சொல்றது, ஒரு மாவை வைத்துக் கொண்டு நம் வீட்டு பெண்பிட்ட இத்தனை வித்தை காட்டுவாள் என்று சொன்னால், ஒன்றை வைத்துக் கொண்டு பிரபஞ்சம் எத்தனை பெரிய வித்தை காட்டும். ஒன்றை பலவாக காட்டுவதுதான் பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய ஆர்வம். அந்த மெச்சூரிட்டியோட தான் நம்ம அணுகணும். ஒன்றே என்று ஒன்றேயா, நீ ஒன்று சொன்னா ஒன்றுதான். கலையின் துறைக்கு கலவையா இல்லப்பா, கடவுள் நிறைய வாங்கணும், அது ஏகப்பட்ட கடவுளா இருக்க முடியும் பல அப்படின்னு சொன்னா கலையின் துறைக்கு கலவையா. அதை விட ரொம்ப அவருடைய தெளிவும் அவருடைய அணுகுமுறையும் அன்றே என்கிற ஆனந்த துறைக்கு ஆகும்.
இல்ல சார், கடவுள்ன்றது இல்ல சார் அப்படின்னா எப்படி அப்படி சொல்றது உண்மை. இப்ப சில பேர் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அதிசீவிர நாத்திகரா இருப்பாங்க, அதிசீவிர ஆட்சிகரா இருப்பாங்க. என்ன ஒரு கேட்கிறாரு, அதிசீவிர ஆட்சிகர் அதிசீவிர நாத்திகர் இரண்டு பேரில் யாரால் ஆபத்து அதிகம்? ஆட்சிகராலும் ஆபத்து கிடையாது, நாத்திகராலும் ஆபத்து கிடையாது. ஆனால் அதிசீவிரத்தால் ஆபத்து உண்டு. அதிதீவிரமாக ஆட்சிகள் இருந்தாலும் ஆபத்து, அதிதீவிரமாக நாட்டிகள் இருந்தாலும் ஆபத்து. ஆட்சிகமோ நாட்டிகமோ ஒருபோதும் ஆபத்தை விளைவிக்காது, ஆனால் அதிதீவிரம் ஆபத்தை விளைவிக்கும். இப்ப எதிரியோட தீவிரமா இருக்கக்கூடாது. அதி தீவிரமா அந்த ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கட்சி கட்டி சட்டத்தை போட்டு சொன்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாருங்க சொன்னா நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு மறுபடியும் இன்னொன்னு ஆரம்பிச்சா சான்ஸ் இருக்கு. சில பேர் கேட்பாங்க, ஆட்சிகளையும் நாட்சிகளையும் நிறுத்தி ஒரே மேலையில அப்படின்னு விவாதம் பண்ண வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா, நாட்டிகர் ஆசிரியர் ஆசிரியர் நாட்டிகர் அவர் சொல்றதெல்லாம் கேட்டவுடனே இவருக்கு அது சொல்ல நியாயமும் சொல்லப்படும், இவர் சொல்ல கேட்டவுடனே அது சரியா போட்டு இவரு சொல்லப்படும். அப்ப என்ன ஆயிடும், கடைசியா உலகத்துல அப்பா ஒரு நாட்டிகளும் ஒரு ஆசிரியரும் எந்த கேள்வியுமே இருக்காது. விவாதங்கள் மூலமாக, சர்ச்சையின் மூலமாக, டிஸ்கஷன் மூலமாக அப்பதான் நீங்க பிரச்சனையை தீர்க்க முடியாது. இந்த மிகப்பெரிய பேர் உண்மைய அப்படி போன போக்குல கேஷனா கப்பல் சொல்றாரு, ஒன்றே எண்ணில் ஒன்றேயா படையன் துறைக்கும் பறவையா அதே எண்ணில் இல்லை அப்படின்னு சொன்னா இல்லையா இல்லன்னு சொல்லக்கூடாதா? நான் ஒரு கருத்து சொல்ல சொல்றேன். இந்த ரூம்லயே இதுக்கெல்லாம் இந்த ஏரியா வாங்கும் போது காப்பு வாங்கியிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல மேல ஒரு சீலி, கீழே வந்து ஒரு ஸ்டோரி, அந்த பக்கம் ஒரு ஸ்டோரி, இதெல்லாம் காஸ்ட் சொல்ல பண்ணிருக்காங்க. இப்ப ஆக்சுவலா இந்த ரூமோட காஸ்ட் வேல்யூ விலைன்னு பிக்ஸ் பண்ற போது இந்த பில்டிங், இந்த ஸ்ட்ரக்சர் இதுக்கெல்லாம் நிறைய செலவா இருக்கு. பட் இது எல்லாத்தோட யூஸ்ஃபுல்லான இடம் இந்த காலி இடம் தான். இந்த காலி இடத்துல இருக்கிற மரியாதை ஏன்னா இந்த சவுறு நெருங்கி இந்த சவுறு நெருங்கி கிட்டக்க வந்து வச்சுருங்க, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த இடம் இவ்வளவு காலியா இருக்கிறதுனாலதான் இந்த சவுத்துக்கு பெருமை இருக்கு. இப்படி சொல்லுமா, இல்லாமையால் தான் இருப்புக்கு மரியாதை இருக்கிறது. இந்த இல்லாமையால் தான் இருப்புக்கு மரியாதை இருக்கிறது. அப்ப இருப்பு கொண்டாடப்பட வேண்டும் என்றால் அது இல்லாமையால் தான் இருப்பு கொண்டாடப்பட வேண்டும். நீங்க இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த செல் குருமார்கள் ஒருத்தர் உலகம் படம் ஒரு ஓவியம் வரைய சொல்றாங்க. ஒரு செல் குருமாக ஒரு ஓவியம் வரைங்க அப்படிங்கிறாங்க. அவர் எப்படி வரைகிறாங்க? இவ்வளவு பெரிய காயத்தை எடுத்துட்டு இந்த ஓரத்துல இருக்கிறவங்க ஒரு படம் வரைய, ஒரு செல் மாஸ்டர் படம் வரைய. அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, இவ்வளவு பெரிய காயத்தை இருக்கு, எல்லா இடத்தையும் விட்டுட்டு இதோட இடத்துல நீ வந்து படம் வரைஞ்சு வச்சிருக்கீங்க, அதுதான் யதார்த்தம். என்ன யதார்த்தம்? நீ மேல பாரு, எவ்வளவு நட்சத்திரம், எவ்வளவு வாங்கணும், எவ்வளவு காலி இடம். இந்த பூமி இத்தனோடு இருக்கு பத்தியா, இவ்வளவு காலி இடத்துக்கு மத்தியில் இந்த பூமி இத்தனோடு அர்த்தமா இருப்பது போல இவ்வளவு காலி இடத்துக்குள் இந்த படம் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இந்த காலி இடம் இவ்வளவு வச்சுட்டுதான் இயற்கை படைச்சிருக்கு. அவ்வளவு காலி இடத்தை விட்டுருக்கு, இத்தனோடு இடத்தால பூமியை படைச்சிருக்கு. பூமியை தவிர இயற்கை ஸ்பேஸ் தானே ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியது. ஓஷோ ஒரு புத்தகத்துல எழுதுறாரு, ஒரு படி மேல போய் சில சமயங்களில் உபயோகமற்றவனாகவும் என்ன மாற்றத்திறன், சில சமயங்களில் உபயோகமற்றவனாகவும் இரு. நீ உபயோகம் உள்ளவனாக மட்டுமே இருந்தால் உலகம் கொஞ்சம் உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்கும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கப்படாது.